நான் என்ன பம்பரமா சுத்தி விட்டு பாக்குறேன். சாரி. என்ன சாரி பாவட அன்றாரு. இப்ப யார் மேல மோதிருக்கு தெரியுமா? யார் மேல? என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க நீ. இடிச்சோன கிருன்னு சுத்துறே இல்ல, அப்பவே தெரிஞ்சது உன் வெயிட் என்ன. இந்த பாரு, நம்ம 2 பேர் தான் இருக்கோம். டீசென்ட்டா முடிச்சுக்க. எப்படி? உயிர் மேல ஆசை இருந்தா நான் இடிச்சது தப்புன்னு கால்ல வந்து மண்ணு கேட்டு கண் எமைக்கிறதுக்குள்ள ஓடி. என்னது? என்னைய டீசென்ட்டா முடிச்சுக்கிறோங்க, கையை முறுக்குற நீ. இதே மேட்டர் என் ஏரியாவில் செஞ்சிருந்தா முறுக்கு நகையை முறுக்கு மாதிரி நொறுக்கு ஒடிச்சிருப்பேன் தெரிஞ்சுக்க. ஏன் இங்கே நொறுக்கு? ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா முழுக்கிறேன் நீ. லீவா இருக்குன்னு இன்னைக்கு எனக்கு. லீவ போடு போடு லீவ. லீவ் போட முடியாதுயா. சரியான ஆம்பளை யாரா ஏரியா கோயா. ஏதோ ஏரியா. ஏரியாக்கு வாயா நீ. ஏரியா சொல்லு. வாடா நீ வாடா நீ. ஏய், உன் ஏரியா எங்க இருக்குன்னு சொல்லிட்டு போடா. நீயா கண்டுபிடிச்சு போடா. என்ன சொல்லி விட? ஏய், உன்னை கண்ட பாடல பேரை மாத்திக்கிறேன். ஏய், பேரை சொல்லிட்டு போடா. ஏய் செல்வம், யார்கிட்ட கத்திக்கிட்டு இருக்க? அதுவா? அது ஒரு டம்மி பீஸ்ப்பா. சரி வா போலாம். போலாம். இரு, கலெக்ஷன் கொடுத்து வந்துடுறேன். செல்வம், தனியா எனக்கு போர் அடிக்க போகுது, நீ வேணா கூட வாயேன். நல்லா கால பிடிச்சுக்கமா. எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வருது, நீ போயிட்டு வா. அடி பாவி சிரிக்கி தள்ளி விட்டு போறாளே. ஒரு மனுஷன் வெளியே போயிட்டு வீடு திரும்புறக்குள்ள எவ்வளவு சலசலப்பு சச்சரவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு. கரெக்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான் பாண்டி. அதுக்காக இவனுக்கெல்லாம் பயந்தெல்லாம் வீடு போய் சேர முடியாதா? ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்டம் பண்ணு. ஓய், யார் ஸ்பீக்கிங்? இதான உன் ஏரியா? ஆமா. அதான் வந்துட்டேன்ல, பாத்துட்டு நீ பாட்டுக்கு ஒதுக்கி போற. மணி என்ன? நீயே சொல்லு. இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. மதியம் 3. அதுக்கு 2:59 வந்ததுன்னா என் ஆளு இவனை பொழந்திருப்பாங்க. ஒரு நிமிஷம் லேட் ஆனால தப்பிச்ச. ஏன் நீ வேணாடி? மத்தியானம் 3ங்கிறது என்னுடைய லஞ்ச் டைம். இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கன்னத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. அதுக்காக அந்த அசட்டு தைரியத்தோட என் தெருவுக்கு வந்துடுறான். வந்தா அங்க நான் டயத்தை கீப் பண்ண மாட்டேன், ரொம்ப உக்கிரமா இருப்பேன். டேய், தெருவு வாடா வாடா, நீ தெருவுக்கு வாடா. சொல்லிட்டு போ. வாடா, நீ அங்க வந்து வாடா. வாடா சொல்லு. வாடா நீ வாடா நீ வாடா. வாடா போடா வாடா வாடா. யார் அது? அத பத்தி அப்புறம் சொல்றேன். ஓவரா முடியுதா? இங்கதான் எங்கேயோ இருக்குது. இரு விசாரிச்சு சரி கேளு. யோ, யாரு அப்படி தெருவு மரத்துக்கு நிக்கிறது? ஆள் வளர்ந்துக்கு இதான உன் தெரு. இப்ப அடி. இரியா, யோசிக்க அப்படியா? தப்புன்னு எப்படி அடிக்கிறது? அப்ப யோசி. அங்க பாத்தியா? எங்க? அது என்னது? நீயே சொல்லு. குழந்தையா? அது கூட தெரியல உனக்கு? சரி, அதுக்கு என்ன போ? குழந்தைங்க முன்னாடி எல்லாம் நான் ஃபைட் பண்றேன் கிடையாது. ஏன் அப்படி? என்னுடைய முரட்டத்தனத்தையும் என்னுடைய போர் குணத்தையும் பார்த்து எதிர்காலத்துல இந்த பிஞ்சுக பூரா வன்முறையில இறங்கிட கூடாது என்பதற்காக. ஓ, தூய தமிழ். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? ஒண்ணு செய்வோமா? என்ன? இந்த குழந்தைகளை அனுப்பிச்சிட்டு நாம ஃபைட் பண்ணுவோம். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கா. என்ன நினைச்சிட்டு இருக்கிற? இதை என்னத்தோட வீட்டு பக்கம் வராத. கந்தராயிரம் மணிக்கு. டேய் பாத்துடா. அம்மா. சரி, வீட்டு அட்ரஸ் சொல்லு. வீட்டு எதுக்கு நான் கேக்குறேன்? ரசங்களா தரமா வீட்டை கேக்குறேன் நீ. டேய், வீட்ல ஃபைட் பண்ணுவோம். அட்ரஸ் சொல்லு. வாடா நீ வாடா. அட்ரஸ் சொல்றா. டேய் வாடா. சபாடா. ஒரு மனுஷன் வீடு வந்து சேர்றதுக்குள்ள எவ்வளவு இதான உன் வீடு. வந்தாச்சு. வேற எங்க வரணும்? வேற எங்கடா வரணும்? வேற வரத்துக்கு இடமே இல்லப்பா. இதாப்பா எட்டு. எப்ப ஒரு பேச்சுக்கு அங்க வாங்கி சொன்னா உடனே சொன்ன இடத்துக்கு நான் சரி வந்து பீதிய கிளப்பலாம். என்னப்பா நியாயம்? உன் வீட்டுக்கு தான் கூப்பிடலடா. வந்துட்டல. வேணாப்பா, ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. பிடிச்சிருக்கா? பிடிக்கல. என்ன அந்த பொம்பளை பிடிச்சிருக்காங்க? நீமா பிடிக்கலங்கிற என்ன? ஆமா, இந்த வீட்டை வாடகைக்கு பார்க்க வந்தேன். வீடு பார்க்க வந்தவனா நீ? ஏய்யோ, இதை ஏன் முதல்ல சொல்லல? ஒரு ஆம்பளை கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கேன், அள வச்சு வடிக்க பாக்குற? சும்மா ஒரு டைம் பாஸ். டைம் பாஸ்ங்க. ஆமாயா, நான் போற இடத்துக்குள்ள நீ வந்து ஏரியா தெரு வீடுன்னு சொல்லிட்டு இருந்த. நானும் அதை ஜாலியா எடுத்துட்டு உன் கூடயே டிராவல் பண்ணா இந்த வீடு.
எங்க இந்த பொம்பளை இந்த மயாய் என் மாமி நான் தான் ஏற்கனவே குடியிருக்கேன்ல அப்புறம் இன்னொரு தடவை கொண்டாந்து உள்ள சொல்லுறேன். நீ தான் 3 மாசமா வாடகை குடுக்கலையோ அதான் வேற ஒருத்தருக்கு வாடகை விடலான்னு இருக்கேன். இரு உன்னை வச்சுக்கிறேன். நான் 2 பேரை ஏற்கனவே வச்சிருக்கேன். 2 பேரையா சொல்லவே இல்ல. ரொம்ப முக்கியம். வாடகை கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க மாட்டோம். வாடகை 2 பேரா மாமி? இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. போதும் பிஞ்சு கை பிஞ்சிட போது. பல பீதிகளுக்கு பிறகு எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்த உன்ன மாமி மூலியமா கடவுள் என் ரூம் ஆக்கிட்டான். God is great. கோர்த்து விட்டா வெடிக்க பாக்குற இரு உன்னை வச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்ப்பா. என்ன? இந்த வீட்டுல நீ எங்க வேணாலும் உட்காரலாம் படுக்கலாம் பெறலாம். புரியலையே. சொல்றேன்ப்பா. ஒரு நாள் என்கிட்ட வேலைக்கு இருந்தவன் தற்கொலைக்கு முயற்சி பண்ணி ஆஸ்பத்திரியில சீரியஸ் ஆகிறான். சாகிறதுக்கு முன்னால என்னை ஒரு தடவை பார்க்கணும்னு வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வர சொன்னான். ஆமா இப்ப எதுக்காட கால்கள் எல்லாம் கட்ட போட்டு இங்க வந்து படுத்து கிடக்குற நீ? அப்படி கேளுங்க கேட்டாச்சுல்ல. நான் 6 மாசமா தெருநாய் மாதிரி நாயா பைய அலைஞ்சு ஒரு பொண்ணை லவ் பண்ணையா? ஆனா அவன் என் லவ் ஏத்துக்கல. அப்ப ஒன் சைடு லவ். அந்த வேலையை தாங்கிக்க முடியாம தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணி நான் மாடில இருந்து குதிச்சுட்டேன். கரெக்ட் தானே? உன் முகர கட்டிக்கு உன் லவ் ஒர்க் அவுட் ஆகல. நீ தற்கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்க. இதுக்கு செவனியன் போயிருந்தா என்ன இங்க கூட்டி வர சொன்ன? நான் பட்ட வேதனைய அவளும் படணும். அவ படணுமா? அது எப்படா முடியும்? அவ ஒருத்தர லவ் பண்ண அவன் அவளை ஏமாத்தணும். டேய் இதற்கு என்ன சொல்ற நீ? காரணமா தான் என்ன? அவளை நீதான் லவ் பண்ண. நானா? டேய் என்ன கொடுத்துற நீ? உங்களால முடியும். ஏன்னா என்னை விட நீங்க தான் பர்சனாலிட்டி ஜாஸ்தி. ஒரு ஜாடையில பார்த்தா வால்யமயம் கமல் மாதிரியே இருக்கு. கமல் மாதிரியா? Is it? அவளை நான் லவ் பண்ணி ஏமாத்துறேன்டா அப்படின்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியம் பண்ணவா? சத்தியம் பண்ணுங்க. இருடா. இருடா. வச்சுடுங்க. இப்படி சாப்பிடுறான் சாம்பல் சந்தோஷமா சாப்பிட்டு. யோசிச்சு போடா. டேய் என்னடா செத்துட்டா? அவனே எங்க செத்தான்? நீதான் சத்தியம் பண்ணி சாவடிச்சிட்ட. அடி கொண்டு சாவடிச்சறான். ஏண்டா செவனின்னு போய்ந்தவன தரதரன்னு எழுதிட்டு வந்து சத்தியம் பண்ண விட்டு சாவடிச்சு விட்டு பழிய ஏமல போறீங்களா? காதலாவது கத்திரிக்காவது எது நடக்காது. நடக்குமா? யாரா அந்த பயலுக? நாங்க இவனுடைய அண்ணனுங்களா? அண்ணங்களா? அட அரமண்ட அயோக்கிய பயலே, உன்னை அனாத பையன் நினைச்சனடா. இப்படி தடிமாட்டு பிள்ளைகளுக்கு தம்பின்னு ஒரு நாளாவது சொன்னியாடா? அந்த 2வது அண்ணன்டா. கொடல் குடிங் குடிங் குடிங்கி கோவிந்த. 3வது அண்ணன் கால வெட்டி கருப்பையா. நான் தான் மூத்த அண்ணன் தலைவட்டி தங்கராசு. ஐயா பேரெல்லாம் டெரராட்டாயா இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் தம்பியை ஏமாத்தினால அவளை காதலிச்சு ஏமாத்துறன்னு சத்தியம் பண்ண பாரு. ஆமா அத முடிக்கிற. அப்பதான்டா என் தம்பியோட ஆத்மா சாந்தி அடையும். ஏண்டா இப்படி சுத்தி பாத்து கேட்ட அளவுக்கு உனக்கு என்னடா துரோகம் பண்ணினான்? ஏத்துக்கங்கண்ணே, அப்பதான் நம்ம டெய்லி பிஸியா இருப்போம். அந்த சொட்டையன் லவ் பண்ணதே தப்பு. அவன் லவ் நீ ஏன் அண்டர்டேக் பண்ண? அது வேற ஒண்ணும் இல்லப்பா. அவன் என்கிட்ட சத்தியம் வாங்குறதுக்கு முன்னால என்ன பார்த்து வாழ்வே மாயன் கமலஹாசன் மாதிரியே இருக்குன்னு ஒரு பிட்ட போட்டான். அதுல லைட்டா செழிப்பாயிட்டு. வாழ்வே மாயன் கமலஹாசனா? ஆமாப்பா. அப்படியா சொன்னா? ஆமா. ஐயோ ஏப்பா நீ அதிர்ச்சி ஆகுற? படம் பார்க்காம ஏன் ஸ்டைல் ஒத்துக்கிட்ட? என்னப்பா வேமா சொல்ல பதறு எனக்கு. ஏன் வாழ்வே மாயன் கிளைமாக்ஸ்ல கமலஹாசன் செத்துருவாரு. பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவின் ஒளி இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் குளிர் இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. காலங்காத்தால ஏன் அறகுறை ஆடிட்டு இருக்க? செல்லா, சில பெண்களுக்கு ஆண்களுடைய பேஸ்கட்டை விட பேர்பாடிதான் ரொம்ப பிடிக்கும். ஆகையினால இந்த மார்பலக காட்டி மயக்கத்தான் வெறிகுண்டு போயிட்டு இருக்கேன். இந்த பொண்ணை வெளியே வர வைக்கிறதுக்கு என்ன பாட்டு பாடலாம்? கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் வந்து விட்டால் வசந்த சேனை. காதல் என்று அர்த்தம் கடலை காதல்
காதல் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது சூத்த கத்திக்காத்து சூப்ல அடிக்கிறது நான் தாண்டா இவங்க தானே என் தம்பிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தல ரொமான்ஸ் பண்றா இல்ல ஏத்திடுவேன் ரொமான்ஸா உங்களை வச்சுக்கிட்டு எப்படா ரொமான்ஸ் பண்றது என்ன பண்ணலாம் ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே உன் காதல் நான் தான் என்று என்று அந்த பொய்யின் வாழ்வேன். லூசு குடத்தை குப்புற வச்சு அடிக்கிற லூசு டேய் வாங்க என்ன அதுக்காண்டி லூசுங்கிற இஷ்ட தண்டி ஆம்பளைய மரியாதை என்னடா முறப்பு என்ன முறப்பு கண்ணாடி புடிஞ்சு இப்படி வர ஆஸ்கர் ஏமலை கை வச்சியா எப்படி நீ என்னென்னலாம் பண்ண இது சும்மா இனிமேதான் உனக்கு இருக்கு வரட்டா ஐயோ நீங்க அடச்சே வெக்க வெட்டவனே கொல்லையில போறவனே எப்படி அடி பாத்தால பதறி ஓடுடி அங்கேயே பாத்து பாத்து ஆதிக்கு என்ன அர்த்தம் போய் தொலைங்க ரெண்டே கொடுத்து வச்சிட்டு எல்லாத்தையும் கவர் பண்ண என்னால முடியலையே ஐயோ நம்ம கூட நீ குடிதடி கொடுத்த எங்க வச்சிருக்கு பாருங்க இருமா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா நல்லா இருக்காருமா ஐயோ ஆபத்துக்கு பாவங்கள சொல்றத கேளு என் மானத்தை வாங்குறாங்க புடவை விட மாட்டேங்கிறா நீங்க பார்த்து இந்த புடவை போய் இவனை பார்த்து ஒண்ணு என் பையனை அடிச்சது இல்லாம என் பொண்டாட்டி சேலைய உருவிட்டா அப்ப இவ்வளவு நேரம் ஒரே குடும்பத்துல தான் மாட்டிருக்கேன் நானு ஒண்ணு என்ன போட்ட பாரு கட்டி பிடிக்க